சற்றுமுன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. தலைமை நீதிபதி பரிந்துரைக்காக அனுப்பி வைப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணையை எடுத்துள்ளது. இது குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செந்தில்குட்டி நம்முடன் இணைந்துள்ளார். செந்தில்குட்டி, விவரங்களை சொல்லுங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் அதிமுக தரப்புல வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். இந்த விவகாரத்தில் பல்வேறு விஷயங்களை நீதிபதி வழக்கறிஞர் வரலட்சுமி குறிப்பிட்டிருக்கிறார். வழக்குல தமிழக உள்துறை செயலாளர், தமிழக டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர், கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர், அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர், துணைவேந்தர் உள்ளிட்ட அனைவரையும் இந்த வழக்கில் சேர்த்து காலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கடிதத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்து இவர்களை வழக்கில் சேர்த்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணை தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தலைமை நீதிபதியோட இது தாமாக முன்வந்து வழக்கு என்பதால் இதை தலைமை நீதிபதியுடைய அனுமதியை பெற வேண்டிய காரணம் இருக்கிறது. அதன் காரணமாக தலைமை நீதிபதிக்கு இந்த வழக்கானது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி அனுமதி அளிக்கும் பட்சத்தில் அவருடைய உத்தரவின்படி இந்த வழக்கு விசாரணையானது நடத்தப்படும் என்பதை நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் அமர்வானது தெரிவித்திருக்கிறது. மேலும் இதுல அரசு தலைமை வழக்கறிஞர் காணொலி காட்சி மூலமாக இந்த விசாரணைக்கு ஆஜராகி இருந்தார். அப்போது இந்த வழக்குல விசாரணைகள் அனைத்துமே என்ன மாதிரி நடத்தப்பட்டது, எஃப்ஐஆர் கசிந்ததற்கான விவரங்கள், இது போன்ற அனைத்து விவரங்களும் அடங்கிய காவல்துறை விசாரணை தொடர்பான அனைத்து விவரங்களையும் சீலிடப்பட்ட கவர்ல விரைவில் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அது காவல்துறை வேண்டுமென்றே அது எஃப்ஐஆரை கசிய விடவில்லை என்பதையும் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் அவர்கள் தெரிவித்தார். இதையெல்லாம் பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கை தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்வதாக தெரிவித்தனர். அப்போது அதிமுக தரப்பிலும் பாஜக தரப்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இதே சூமோட்டோ வழக்கை தலைமை நீதிபதி பரிந்துரையின் அடிப்படையில் விசாரிக்கலாம். ஆனால் நாங்கள் பாஜக அதிமுக தரப்புல தாக்கல் செய்யக்கூடிய வழக்குகளை, தனிநபர் தாக்கல் செய்யக்கூடிய வழக்குகளை நீதிமன்றம் இன்றே விசாரிக்க வேண்டும். நாங்கள் இந்த வழக்கு மனுக்களை உடனடியாக தாக்கல் செய்து வருகிறோம், அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று நீதிபதிகளிடம் கோரிக்கையாக வைத்தார்கள். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் உடனடியாக அந்த மனுக்களை தாக்கல் செய்தால் இன்று மாலை 4:45 மணி அளவில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக ஒரு அனுமதியை நீதிபதிகள் பிறப்பித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போது பாஜக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் இந்த ஏற்கனவே பல்வேறு பாலியல் குற்ற சம்பவங்களையும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். குறிப்பாக கிருஷ்ணகிரி என்சிசி முகாம் பாலியல் வழக்கு, இது போல 2023ஆம் ஆண்டு பெண் காவலருக்கு கூட திமுக நிர்வாகி ஒருவர் பாலியல் தொல்லை அளித்த வழக்கு, இது போன்ற வழக்குகளை அண்ணா நகர் சிறுமி வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள்ல குற்றச்சாட்டு பதிவு கூட நடத்தாத ஒரு நிலை இருக்கிறது. காவல்துறை முறையான விசாரணைகளை செய்யாத நிலை கடந்த காலங்களில் சமீப காலங்களிலே நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் அதிமுக தரப்பில் தெரிவித்தார்கள். எனவே இந்த வழக்கில் கண்டிப்பாக அது போன்ற ஒரு நிலையை எடுக்கக்கூடாது. இது மிகவும் அவசியமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வழக்கு என்பதை வழக்கறிஞர்கள் தரப்பில் அதிமுக தரப்பிலும் பாஜக தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டவுடன் இன்று மாலைக்குள்ளாக இந்த வழக்கு மனுக்களை தாக்கல் செய்தார். இன்று மாலையே விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய மனுக்களில் குறிப்பாக அவருடைய கோரிக்கையாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு சிபிஐ விசாரணைக்கும், அதே போல பெண் நீதிபதி பதவியில் இருக்கக்கூடிய பெண் நீதிபதி கண்காணிப்பில் அந்த விசாரணையானது நடைபெற வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய குடும்பத்திற்கு உடனடியாக நிவாரணத்தை அரசு வழங்க வேண்டும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற கோரிக்கைகளோடு இந்த மனு தாக்கல் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று மாலைக்குள்ளாக இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.